நான் தான் உங்கள் கேடிஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 3 இதுலேருந்து தான் விட்டோம். இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்டர் 3யோட பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கேம் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ரேஸ் ஓட்டினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும், அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் ஹார்ஸ் கிடைக்கும். அது கட்சினா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியும். எஸ் கம்சூனா நான் விளையாடுறீங்களா கைஸ்? பற்றி நம்ம இன்னொரு வாட்டி போயிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு கைஸ் பற்றி நம்ம திரும்பி கேம்பிங்கு போயிட்டு திரும்ப வந்துட்டேன். இப்போயே நம்மளுக்கு லக் இருக்கான்னு பார்ப்போம். சீக்கிரம்டா, என்ன வெட்டுறீங்க? இவன் கூட வாக்குவாதம் பண்ணி ஆஹா. அப்புறம் சொல்ல வந்துடுறேன், லிஸ் இருக்கால அதை இப்போ காப்பாற்றணுமே. ஒரு செடி மாதிரி இருந்தால அவளோட அண்ணன் கூட நம்ம காப்பாற்றணும் கன்வின்ஸ் பண்ணி. வந்து ஓகே சொல்லிட்டான், உங்களுக்கு லக்கு கிடச்சிச்சின்னு நம்ம ரேஸ் ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஓட்டுற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஓட்டுனுங்க, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கானுங்க. எப்படா ஓட்டுறது? அங்கே இருக்கா, நல்ல வேலை. வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டிகிட்டு போ. சுருவாமல் ஓட்டிகிட்டு போகணும். பாத்திரம் தம்பி, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டணும். இனிமேல் நம்ம ஓட்ட முடியாது, ஏன்னா வளைஞ்சி கீழே போகணும், வளையணும். ஸோ இதெல்லாம் நம்ம சத்துமாக ஓட்ட முடியாது. நம்ம கரெக்டாக வந்திருக்கோம், கரெக்டாக டைமில் தான் வந்துருக்கோம். நம்ம வினாயிலாம் கைஸ், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 37 வந்துச்சு. 40 போனோன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆசை கைஸ், உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க சீக்கிரம்டா. அதெல்லாம் கைஸ் வின் ஆகிட்டோம். ஏய் போங்கடா, டே இதெல்லாம் போங்கடா. டி இது சத்தியமாக நம்ம முடியாதுடா. கேஸ் ஓய் முடியண்டா. ஏய் சூப்பர் கேஸ், நம்ம என்ன ஆச்சு? இப்போ நமக்கு லாஸ்ட் பீஸ் ஆஃப் ஹார்ஸும் கிடச்சிடும். அவ்வளோதான் கைஸ். வாங்க கைஸ், இந்த ஹார்ஸ் தான் நம்ம எடுக்கணும், ரெட்டு கலரு. வாங்க கிளம்பா. நல்ல வேலை கேஸ். என்னன்னா ஒரு தொல்லை கேஸ், என்னன்னா இந்த கேமில் ரேஸ் ஓட்டும் போது ராடு குடுக்குள்ள வருவான். நான் என்ன பண்ணேன், ரேஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். அவன் கீழே மேலே படியில் இறங்கி போயிருந்தான். அவன் எப்போ கீழே இருக்கானோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேஸ். ரெயின் நம்ம சர்க்கஸ் போயிடலாம். எதுக்குடா திரும்பி சர்க்கஸ் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சார்லி இருப்பான். ஆமாம் ஓகே சாரி கேஸ். ஏன் ஓட்டினா அது வந்து நான் கதையை சொல்கிறேன் கேஸ். என்னன்னா ராடுக்கு வந்து நன்னு வந்து லெட்டர் அமுச்சிட்டே இருக்கும், ஆனால் அவன் பார்க்க கூட மாட்டான். கடைசியாக 18th பர்த்டே அன்றைக்கி, அவனுக்கு 26 பர்த்டே அன்றைக்கி அவனுக்கு வந்து கடைசி ஒரு லெட்டர் போடுவாங்க. இந்த லெட்டர் படிக்கும்போது நான் உன் அம்மா, இந்த லெட்டர் படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் வந்து செத்துருவேன். ஏன்னா இப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ராடோட அம்மா வந்து நன்னு போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவளே படிச்சு. எது டே இவனே என்னால் சமாளிக்க முடியல, இல்லை இவனோட தங்கச்சி வரையாடா? டே இப்பெல்லாம் படுத்தாதீங்க கைஸ். ஓ கைஸ், அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டில் அவன் இவனோட தங்கச்சி வரும்னு நினைக்கிறேன். ஐயோ அது வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அது எப்படி இருக்கும், இவனை மாதிரி தான் இருக்கும். இவனோட தங்கச்சி இவனை மாதிரி தான் இருக்கும். ஓகே, அது எப்படி சமாளிப்போன்னு தெரில. சார்லி பார்த்திங்கன்னா மேலே இருப்பான். அவனை பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும், அதோட பயங்கரமாக இவனை கன்வின்ஸ் பண்ணணும். அப்படியே சீன் ஓட்டுவாங்க சார், இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கலாம். இவன் தான் சார்லி. வாங்க ஜே, எப்படா இருக்க? ராடு வந்து லிஸ்ட்டை கேப்சர் பண்ணிட்டானாமே அப்படின்ற. ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஐ டோன்ட் மைண்ட் சீக்ரெட் இல்லையே ப்ளீஸ். இருங்க கைஸ், நான் வந்து என்ன ஐயோ கைஸ் தெரியாமல் வேறு இது போட்டேங்க கைஸ். ஐயோ சரா திரும்பி பேசுகிறா பாடி தெரியாமல் தப்பாக போட்டேங்க கைஸ். ஏங்க ஓகேடா. நம்ம என்ன சொல்கிறோம், நான் வாய் முடிக்கிறேன். அதாவது வந்து நம்மளை திட்டிக்கிறோம், நம்மளே வாய் முடிக்கிறேன், நானே வாய் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அவன் வந்து சொல்லணும், இந்த சுப்பீட் ஐஸ்கிரீம் மேக்கரை பார்த்து நான் பயப்பட மாற்றணும். ஷுவர் கெட் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். இருங்க லைட்டாக. ஐயோ என்ன கேஸ் இது கன்ஃபியூஷனே இருக்கு கேஸ் எனக்கு. டேய் அட்டைப்பெட்டி தலையா, ஏன்டா என் தலை வலிக்குதுடா. ஐயோ நான் வந்து என்னோடய வாயை முடிக்கிறான்னு சொல்லிட்டேன் திரும்பி. இந்த ஐஸ்கிரீம் மேக்கரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன் திரும்பியும். கேஸ் சரி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ இமேஜின்
Sure, get out of this stress. Okay. I mean, not I mean we are friends. கைஸ் தலையை முட்டிக்கலாம் போல இருக்கு கைஸ். இவனை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனால் போதும். எப்பா சாமி ஒன்று நான் எதுவுமே பண்ணடா. ஒரு நிமிஷம் பற்றி நான் வீட்டில் இருந்து கூப்பிட்டாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம் செட்டப்பு பேனிக்கு ஓகே. நான் வந்து வாய முடிக்கன்னு சொல்லிட்டு திரும்பி எத்தனை வட்டா வாய முடிக்கிறது. வாய முடிக்கன்னு சொன்னேன். ஆனால் நான் வாய முடியல. அதான் உண்மை. ஐயாப்பா அடி நான் சொல்கிறேன். ஆமாப்பா நீ பெரிய ஆள் தான், நேஸ்கேம் படத்தில் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சும்மா சீன் காட்டுறாங்க. ரொம்ப ப்ளாட்டு மைக்கை கேப்சர் ராட் நம்ம என்ன சொல்கிறோம், உன்னோட ஹெல்ப் இருந்தால் தான் அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் அவனை கிடையாது, நம்ம ஹெல்ப் இருந்தால் தான் இவனை காப்பாற்ற முடியும். நம்ம தப்பாக போட்டோங்க எஸ். எப்பா வாப்பா முடியலப்பா, நான் வாய முடிஞ்சுட்டா போதுமாடா. எஸ் எனக்கு தலைவலி தேசி எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே ஏன்னா சாப்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அதுதான் சொல்கிறான், நான் தான் அப்படியே வேஸ்ட்டே அப்படின்னு சொல்லுங்கிறான். ஐயோ தெரியாமல் பின்னாடி போயிட்டேங்க எஸ் 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 இருங்க எஸ். நான் எதில் விட்டனோ அதுலேயே வரேன் எஸ். பற்றி நான் திரும்பி இதுக்கு வந்துட்டேன். வாங்க சொல்லிட்டேன், நீ தான் பெரிய ஆள், உன்னால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். டாய் ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீ தான் பிரேவ்னு சொன்னேன். ப்ளீஸ் வாடா என் கூட, முடியலடா. எஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் லைஸ். நம்ம இவனை கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். வாடா டே பா, நான் உனக்கு கரெக்டாக நான் இது சொல்கிறேன்டா. வாடா ஈரா. ஐயா சீக்கிரம் வந்து மட்டும் வந்தே மாட்டேதே. ஆக்சுவலி ராட் ஹாஸ் கேப்சர் மைக்கு. இதை போட்டாச்சு இதை அப்படின்னா போடணும். டேய் ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? ஆமாம் கிஸ் அதான் போட்டுறோம், அதான் போடணும். என்ன பண்ணுறீங்கன்னா லெட்ஸ் கிவ் த ஐஸ். அந்த ஐஸ்கிரீம் காரனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேட் பண்ணலாம். எப்படின்னா அவனோட பேக்லேயே ஒரு கிக் ஒன்று போட்டு டே இவ்வளோ பண்ணாதீங்கடா. அவனை அப்படி தான் பண்ணோம். எப்பாடி இவனை எப்படியே கூப்பிட்டு வந்துட்டோங்க கைஸ். என்ன சொன்னால் நீ வேனுக்கு வந்தால் மட்டும்தான் மற்றெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இவனாக காப்பாற்ற மாட்டேன், நம்ம தான் காப்பாற்றணும். ஏன்னா இவனையே நான் தான் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன். வாப்பா ஏசி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேக்கரை பார்த்தா பயம் இல்லையா? வா அவனை ஐஸ்கிரீம் மேக்கர்கிட்டே கூப்பிட்டு போகிறேன், அதாவது ராடிக்கிட்டே கூப்பிட்டு போகிறேன். வாப்பா அவனை கூப்பிட்டு போகிறேன் வா. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் இந்த கேங்லேயும் நம்மளுக்கு மட்டும் தான் அவனுக்கு பேர் தெரியும், யாருக்குமே தெரியாது கைஸ். அவன் பேர் வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் மேக்கர் மட்டும் தான் தெரியும். ஏப்பா வாடாடி, நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பாதி வீடியோ போயிடும் போல். வாடாடி அது என்னடா எல்லாருமே இந்த பாக்ஸு மாட்டுறீங்க, எல்லாம் செடியை மாட்டுறீங்க. அவன் பார்த்து பயம் இல்லைன்னு சொல்கிறல, கைட்டி போட்டுவா அந்த பாக்ஸை கைட்டி போட்டுவா. உன்னை எப்படி துரத்துறான் மட்டும் பாரு, நீ அலறிச்சுன்னு ஓடுவேன். இருக்கா நாங்கள் இல்லை வா டேய் ஏன்டா இவ்வளோ பொறுமையாக வர, கொஞ்சம் வேகமாக தான் வாயேண்டா. ஐயோ இவன் பண்ணுற இதில் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது கேஸ். வாடா இவன் நம்ம ஐஸ்கிரீம் மேக்கர்கிட்ட கூப்பிட்டு போகலாமா? நம்ம இல்லை கேஸ், நம்ம சும்மா இந்த இது நம்ம ஏன் தூண்டி விடணும், நம்ம போயிட்டு இவனை அழுங்காமல் குழுங்காமல் போட்டு வந்துடலாம். வாடாடி அந்த எங்களோட வாடாடி வாடா எப்படி ஒரு வழியே வந்துட்டான். இவன் நம்ம தூக்கி உள்ளே போடலாம். வாடாடி இருங்க, இவன் எங்கே உட்காரான்னு தெரியாது. கரெக்டாக விடுங்க, அது மேலே உட்காந்து கூட எடுத்துக்கலாம். உள்ளே போடா. டே கரெக்டாக என்ன அது கீ மேலே போய் உட்காடுற, வலிக்கலையாடா உனக்கு? எவ்வளோன்னு விடு, நான் போயிட்டு எல்லாத்தையும் அந்த உட்டன் டாய்ஸில் போய் சொல்லிவிட்டேன். நான் உனக்கு கீ கொண்டு வரேன். இவனை வேற காப்பாற்றணும். வாங்க கைஸ், அவன் பிரேக்குன்னு சொல்கிறான்ல கைஸ், மூணுஞ்சா வாடா இப்போ வாடா டேய் வாடா இப்போ வாடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறா வாடா. ஒரு இதாக எடுத்துகிட்டு வந்து கொடுறா. அது மட்டும் கொடுக்க மாட்டீங்களே, நான் தான் ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வந்து போடணும். போங்கடா டேய் வெறுத்துட்டேன். ஒரே நிமிஷம் கைஸ், நான் வரேன் கைஸ்.
பண்ணுறாங்க அப்பாடி கிட்ட வந்துட்டு போயிட்டாங்க. ஒன்று சொல்லிட்டே கீழே போயிட்டு இன்னொரு பாட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இருங்க எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோமா. சைடில் இருக்கியா அப்படி போயிட்டா நம்ம ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோபா எனக்கு இந்த கேமில் பிடிக்காது இதான் கேஸ். இவனை கன்வின்ஸ் பண்ணோம் கேஸ். ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணோம். அதுவும் இவனை கன்வின்ஸ் போதில் நம்ம உசிராக போயிடும். ஷோபா முள்ளடா. பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு என்னென்ன இவனை எப்படி கன்வின்ஸ் பண்ண க்ளூ தரேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்மளே செட்டப் பண்ணிக்கணும்னு ஒரு வேர்டு வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நீ தான் வந்து பிரேவு அப்படின்னு ஒரு இது வரும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நீ வந்து இருக்கிறதுல வந்து நீ ஐஸ்கிரீம் மேக்கரை பார்த்து பயப்பட மாத்தல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு நீ வந்து வேனுக்கு வா அப்போ தான் உன்னால் மட்டும் தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் வந்து லாஸ்ட்டு. இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும் அவன் வந்துடுவான். நான் இதை கண்டுபிடிக்கணும் என் உசுறு போச்சு. கடைசி பீஸ் போட்டு இவங்களை காப்பாற்றிடலாம். எப்பாடி அதான் நெக்ஸ்ட் என்ன வீட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க கைஸ். ஒரு பீஸாக போட்டாச்சு. இதுதான் கேஜிக்கு நான் ட்ரிக்ஸாக பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். ஓகே என்கிட்ட போகலாம். பார்த்தீங்கன்னா கேமை சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆடி வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையில் நிறைய ட்ரை போயிடுச்சு எனக்கு. வாங்க நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாமா. ஏதாவது கட்சி லாஸ்ட் சி வண்டி எடுத்துட்டு கிளம்பல. நெய்பர்ஹுட் எப்படி இவங்க காப்பாற்றிடுச்சு. ஓப்பன் பண்ணுறாளா தப்பிக்கலாம். எஸ்ன்னு கத்துறாங்க. ஓ தேங்க்ஸ் யூ அப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம், நம்ம ஒரு கிரேட் டீம் ஓஹோ அப்படின்னு கத்துறாங்க. ஐயோ ஐஸ்கிரீம் மட்டும் குஞ்சிக்கிட்டோம். நம்ம மட்டும் உஷாராக குஞ்சிக்கிட்டோம். கிட்ஸ் நீங்களாம் ஒரு டீமா ஹஹா அப்படி சிரிக்கிறான். இப்போ பாருங்கள் முட்டாளுங்களா நீங்களோ டீமே கிடையாது. இப்போ பாருங்கடா நோன்னு கத்துறானுங்க எல்லாருமே. அப்படின்னு நம்மளும் சேர்ந்து உறைஞ்சிருவோமே. ஐயோ அப்போ யார் காப்பாற்றுவா. ஓ இருங்க இதை ஏன் கட்டுறாங்க. அது இது ஓ நம்ம குஞ்சிட்டோம்ல ஆனால் நம்ம மேலே படலையாமா. நம்ம இது ஏதோ சீக்ரெட் மெடிசனா குண்டாகிறதுக்கு ஒரு மெடிசன் இருக்குதுல்ல அந்த மெடிசனாமா. ஐயோயோ 4th பார்ட்டில் இவங்களை எல்லாரையும் காப்பாற்றணுமா. இந்த மெடிசனை மட்டும் விட்டு போயிட்டீங்களேடா. அடா பாவிங்களா கூட சேர்த்து என்னையும் விட்டு போயிட்டானுங்க. ஓகே கைஸ் நம்ம கேம் பிளே முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய் பாய் பாய்.